எவ்வளவு பேருக்கு அடி விழுந்துச்சு, எவ்வளவு பேர் இன்னும் மருத்துவமனையில சிகிச்சை படுறாங்க. இந்த இந்திய ஒன்றிய அரசுடைய நடவடிக்கை எல்லாம் அதனால உங்களுக்கு வாந்தி வர மாதிரி வரலையா? இந்த ஃபீலிங்க கொடுக்கலையா? எவ்வளவு கேவலமா விமர்சிக்கிறாங்கன்றதை நீங்க எடுத்து பாருங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களும் மாணவர்களும் அந்த இடத்தை சுத்தப்படுத்திட்டு தான் வெளியேறாங்க. ஒரு மிகப்பெரிய ஜனத்திரள் அங்கே கூடி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தும் போது அதை நீங்க எப்படியெல்லாம் சொல்லி கொச்சைப்படுத்துறதுக்கு ஒரு வழிமுறையை காண்றீங்க. இந்த கேள்வித்தாள் வெளியானது, இதனால பாதிக்கப்பட்ட 12 மாணவர்கள் செத்து போயிருக்காங்க. அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கங்கனா ராணாவத்துக்கு என்ன தெரியும்? அதுக்கு யார் பொறுப்பு இருப்பது? ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தொடர்களே. ரோசஸின் வாயிலாக என்ற மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நடிகை கங்கனா ரணாவத் அவரு நாடாளுமன்றத்துக்கு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜகவினுடைய ஒரு உறுப்பினர் நடிகை. அவரு இங்க டெல்லியில நடந்த ஜந்தர் மந்தர்ல நடந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த போராட்டத்தை மிக மோசமாக கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். அதுக்கு அவர் ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் அந்த இடத்துல இருந்துட்டு அவங்க போட்ட இன்ஸ்டாகிராமு அதெல்லாம் அவங்க பயன்படுத்திய மொழி அப்படின்றது அப்படியே வாந்தி வரா மாதிரி ஒரு உணர்வை எனக்கு தந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரே இடத்துல, அதாவது ஜந்தர் மந்தர் குறிப்பிட்ட ஒரே இடத்துல இவ்வளவு விதமான அசிங்கங்களை நான் பார்த்ததே இல்லை, ஒரு இடத்துல நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது பாருங்களேன். நெவர் இன் மை லைஃப் ஹாவ் ஐ சீன் so much ugliness in one place. These reels from Gen Z protest are puke inducing. The way they speak and the kind of language they are using. Never in my life have I seen everything in each and every frame so jarring and so crass at all at once. அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க சொன்னாங்க, இட் இஸ் அ கட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஜெனரேஷன் கட்டர். கட்டர் அப்படின்றது ஒரு ஸ்லாங்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா காம ரீதியான ஒரு மோசமான ஒரு வழிமுறையை கையாளுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை. அது நான் என்ன கேட்கறேன்னா, கங்கனா ரணாவத் அவர்கள் பேசிருக்கக்கூடிய அந்த பிச்சு ஒரு நடிகையை அவர் பேசுறத வந்துட்டு நம்ம ஒன்றும் பொருட்படுத்த தேவையில்லை அப்படின்றது இல்லை. இந்த நாட்டினுடைய அரசு காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த போராட்டத்திற்கு எதிராக அதை ஒடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தோத்து அதுக்கப்புறம் தான் அவங்களோட டிமாண்டை ஏற்றுக்கிட்டு தர்மேந்திர பிரதான் பதவி வருகிறது. அவங்க டிமாண்ட்ஸை ஏற்றுக்கிட்டு தான் அந்த ரீஃபார்ம் பண்ண போறோம், அந்த தேர்வு நடைமுறைகள் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா கங்கனா ரணாவத்துக்கு மட்டும் இவங்க செலக்டிவா பார்த்துருப்பாங்க போல. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடக்குது, அந்த போராட்டத்துல கடுமையான ஒரு அடக்குமுறையை வந்துட்டு ஒன்றிய அரசு கட்டவிழ்த்து விடுது. அதுல சிலர் கோவப்பட்டு கொஞ்சம் நாகரிக குறைவான வார்த்தைகளை பேசி சொல்லியிருக்கலாம். ஆனா அதை பார்த்துட்டு அப்படியே இவங்களுக்கு அப்படியே வாந்தி வருதான். அப்போ அவங்கள வந்துட்டு அந்த பெல்லட்டு குண்டை வச்சு அடிச்சிருக்காங்களே, கண்டுகிட்டெல்லாம் போயிருக்க. ஒரு போராடி ஒரு பெண் இளம்பெண் செத்து போயிட்டாங்களே, எவ்வளவு பேருக்கு அடி விழுந்துச்சு, எவ்வளவு பேர் இன்னும் மருத்துவமனையில சிகிச்சை படுறாங்க. இந்த இந்திய ஒன்றிய அரசுடைய நடவடிக்கை எல்லாம் அதனால உங்களுக்கு வாந்தி வர மாதிரி வரலையா? அந்த ஃபீலிங்க கொடுக்கலையா? எவ்வளவு கேவலமா விமர்சிக்கிறாங்கன்றதை நீங்க எடுத்து பாருங்க. ஒரே இடத்துல இவ்வளவு அசிங்கத்தை நான் பார்த்துருக்கிறேன். அந்த இடத்துக்கு போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அது எப்படியாப்பட்ட ப்ரொட்டஸ்ட். எல்லாம் முடிச்சுட்டு வெளியேறுங்கன்னு சொன்னதுக்கு பிற்பாடும் கூட அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு வெளியேறாங்க. அவங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களும் மாணவர்களும் அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு தான் வெளியேறாங்க. இப்படி பிஜேபிக்காரன் நீங்க சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்காரங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்கல. அவங்களோட எவ்வளவு பெண்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல், ஏதாவது ஒரு சின்ன ஒரு இழிவான செயல் அங்கே ஏதாவது நடந்துச்சுன்னு உங்களை சொல்ல முடியுமா? ஒரு மிகப்பெரிய ஜனத்திரள் அங்கே கூடி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தும் போது அதை நீங்க எப்படியெல்லாம் சொல்லி கொச்சைப்படுத்துறதுக்கு ஒரு வழிமுறையை காண்றீங்க. ஸோ இதெல்லாம் தான் புரிஞ்சுக்கணும். பாஜகலாம் எப்படியாப்பட்ட ஆட்களை வச்சுட்டு கட்சியை நடத்திட்டு இருக்காங்க, ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கன்றது அத்தாட்சி. இது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற பேர்ல போராட்டம் பண்ணவங்களே காக்ரோச் மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க அப்படின்லாம் வேற அவங்க இழிவுபடுத்துறாங்க. ஒன்னே ஒண்ணு, இந்த நீட்டு தேர்வில் நடந்த குளறுபடி, இந்த கேள்வித்தாள் வெளியானது, இதனால பாதிக்கப்பட்ட 12 மாணவர்கள் செத்து போயிருக்காங்க. அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கங்கனா ரணாவத்துக்கு என்ன தெரியும்? அதுக்கு யார் பொறுப்பு இருப்பது?
ஏன் அவங்க போராட்டத்தை ஆரம்பிச்சு டிமாண்ட் வச்ச அன்னைக்கே தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணி வச்சுட்டு விஷயத்தை முடிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் இழுத்து அடிச்சிங்க? ஏன்னா நீங்க அவரை காப்பாற்ற பார்த்தீங்க. அந்த 12 மாணவர்களுடைய வாழ்க்கையை பத்தி உயரை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. இதுதான் அங்கே பிரச்சனை வந்து. எனவே காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி அப்படின்ற அந்த கட்சி உருவாக்கிய அந்த மிகப்பெரிய அந்த போராட்டமும் அதனால ஒரு மினிஸ்டர் ரிசைன் பண்ணதும் இந்திய அரசியல் அது ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அது அரசியலா மாறுமா இல்லையா, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா முதல்ல ஒரு எதிர்ப்பு மிகப்பெரிய அளவு ஒன்றிணைக்கப்பட்டு மோடி அரசு இறங்கி வந்திருக்கிறது, தலை குனிந்திருக்கிறது. இதான் முக்கியம். ரணாவுத்து போனவர்கள்லாம் வாய்க்கு வந்தபடி பேசலாம். ஏன்னா அவங்க எப்படியும் வாழறதுக்கு தகுதி உள்ளவங்க, காசு படத்தை வச்சுக்கிட்டு. ஆனா சாதாரண மனிதர்கள் அப்படி இல்லை. ஒரு முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்கு உட்பட்டவங்க. அவங்க அநியாயம் வரும்போது இப்படிதான் போக்குவாங்க. அதான் கங்கனா ராவத் புரிஞ்சுக்கணும். மீண்டும் சந்திப்பு தொடர்ந்து நன்றி. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.